அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா லக்கி லாட்டரி டிப்ஸ் 3 PM 3 மணி ரிசல்ட் தான் எப்பவுமே தந்துட்டுருக்கோம். டேட் பார்த்தீங்கன்னா 2/3/2024. கம்பெனி காரணியா கம்பெனி. வீக்லி சார்ட்டு, மந்த்லி சார்ட்டு இந்த 2 சார்ட்லேருந்து தான் நம்ம ரிசல்ட் எடுத்துகிட்ருக்கோம். அது இல்லாத 3 மந்த்லி சார்ட்லேருந்து ரிசல்ட் எடுத்துகிட்ருக்கோம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம், அதுக்கப்புறம் வந்தால் 1வது மாதம், 2வது மாதம், இப்போது 3வது மாதமும் பிறந்துச்சு. இப்போ இந்த சார்ட்டிங்குள்ளேருந்து தான் நம்ம ரிசல்ட் எடுக்கிறோம். உண்மையை சொல்லியாச்சு. வாங்க ரிசல்ட்டுக்குள்ளே போயிடுவோம். நேற்று என்னென்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கெஸ்ஸிங்குள்ளே போவோம். 889140 தான் ரிசல்ட்டு. நம்ம என்ன கொடுத்துருந்தோம்னு பார்த்தீங்கன்னா நேற்று நம்ம கொடுத்த ரிசல்ட்டு இதுதான். நம்ம ஒன்று எதிர்பார்த்தோம், ஆனால் வந்தது என்னவோ. நம்ம கொடுத்ததுலேயே ஏபிசியில் 0 மட்டும்தான் வந்துருக்குது. அதுவும் பி போர்டில் கொடுத்துருக்கோம், சி போர்டில் கொடுக்கல. நேற்று ஏதோ நம்பர் கெஸ் பண்ணி கடைசியில் ரிசல்ட்டை தவற விட்டுட்டுருக்கோம். நேற்று ஒரு நல்ல நம்பர் சூஸ் பண்ணியிருந்தோம், ஆனால் பரவாயில்ல மிஸ் பண்ணிட்டோம். அதெல்லாம் இப்போ இங்கே பேச முடியாது. வாங்க ரிசல்ட்டுக்குள்ளே போயிடுவோம். நாளைக்கானதை தான் இப்போ நம்ம பார்க்கணும். ஏன்னா நாளைக்கு ஒரு நல்ல ரிசல்ட் எடுத்து கொடுத்துட்டு தான் நம்ம பேச முடியும். அது வரைக்கும் நம்ம பேசவே கூடாது, சைடில் தான் காட்டணும். வாங்க ரிசல்ட்டுக்குள்ளே போயிடுவோம். நேற்று எப்படி ரிசல்ட் அடிச்சிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா அதுதான் மெயின் முக்கியமான காரணம். ஸ்கிப் பண்ணிட்டு ஓட்டுற போகிறீங்க. இந்த ஓட்டிட்டு பார்த்துட்டு போயிடுங்க. அப்புறம் நாங்கள் கொடுக்குற ஃபார்முலாஸை கவனிக்க மாட்டேன்றீங்க. அதுக்காக தான் சொல்கிறோம், ஸ்கிப் பண்ணிட்டு போகாதீங்க, ஃபார்முலாஸை மட்டும் பார்த்துங்க. நேற்று பார்த்தீங்கன்னா ரிசல்ட் எப்படி எடுத்துருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா 738. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், 738 738. அப்படியே பாருங்கள் 738. இப்போ வந்தாச்சு நம்ம ரிசல்ட்டுக்குள்ளே. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே பாருங்கள் சைடில் 994 இருக்குங்களா. 994 பி போர்டில் 4 வந்திருக்கு. இங்கே பாருங்கள் 994 பி போர்டுக்குள்ளே 4 வந்துச்சு. இப்போது இந்த பார்ட்டு முடிஞ்சிச்சு, பி போர்டுக்கான பார்ட்டு முடிஞ்சிச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா 738994 இதுதான் ரிசல்ட்டு. இப்போது அடுத்த கட்ட ரிசல்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 29961 29961. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 29961. இந்த ஏபி ரிசல்ட் எடுக்கிறதுக்கு எப்படி வந்திருக்காங்க பாருங்கள். இதெல்லாம் ஒரு ஆப்ஷன். இப்படிலாம் வராங்க, இப்படிலாம் அந்த ட்ராக் போயிட்டுருக்குன்றது தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் அந்த ட்ராக்கை பிடிக்கணுன்றதுக்காக சொல்கிறேன். வெறும் ஏபிசி நம்பரை பார்த்துட்டு போட்டால் மட்டும் வின் அடிக்க முடியாது. உங்களோட தனிப்பட்ட ட்ராக்குக்குள்ளே நீங்கள் போகும்போது தான் நான் மிஸ் பண்ண நம்பரை நீங்கள் சூஸ் பண்ண முடியும். ஏபிசிலாம் யார் வேணாலும் எடுத்து கொடுத்துடலாம் மந்த்லி சார்ட்டை பார்த்து. ஏன்னா ரெகுலராக ஏன் மந்த்லி சார்ட்டை பார்த்து ரிசல்ட் எடுக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் நம்பர் மேக்ஸிமம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி ட்ராக்கு ஒன்று மாறினாலும் மொத்த ரிசல்ட்டும் போயிடும், ஒரு போர்டும் பாஸ் ஆகாது. அதுக்காகத்தான் ஏபிசி நம்பரை மந்த்லி சார்ட்லேருந்து எடுக்கிறோம். ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இதுதான். இதை நல்லா கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. இப்போது நம்ம அடுத்த போர்டுன்னா சி போர்டை மட்டும் மிஸ் பண்ணிட்டோம். இப்போது ஏ போர்ட்லேயும் பி போர்ட்லேயும் என்ன எப்படி எடுத்தாங்கன்னு பார்த்தோம். இப்போ சி போர்டு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 890 இருக்குங்களா. 890 தான் ரிசல்ட்டு. இப்படி தான் எடுத்திருக்காங்க. 04 இந்த 4 வந்து கேப்பு, இந்த 4 தான் எடுத்துருக்குறாங்க. 4011 இங்கேருந்து எடுத்துருக்காங்க. இப்போ இதுக்கு மிங்கிள் ஆகாமல் நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, ஜாயிண்டிங் நம்பரே தேடி இருப்பீங்க. அதுக்காக தான் இந்த ஃபார்முலாஸை சொல்கிறது. பார்க்குறவங்க நிறைய பேர் பார்க்குறீங்க, ஒரு 90க்கு மேற்பட்ட பேர் பார்க்குறீங்க. ஆனால் லைக் மட்டும் போட மாட்டேன்றீங்க. லைக் போட்டால் தான் எங்களுக்கு கொஞ்சம் ஊக்கமாக இருக்கும். ஸ்கிப் பண்ணிட்டு பார்க்குறீங்க. சரி வாங்க, அடுத்த முறை பார்க்கும்போது ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாத்தையும் பாருங்கள். அப்போ தான் ஃபார்முலாஸை நீங்கள் பார்க்க முடியும். இப்போ எப்படி ரிசல்ட் எடுக்க போகிறாங்கன்றது தான் நான் சொல்ல போகிறேன். இது பார்த்தீங்கன்னா தெரியும் 90 வந்துடுச்சு. 90 வந்துடுச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா 907. நீங்கள் எதிர்பார்ப்பீங்க 904 எடுக்கலான்னு. அது உங்கள் ஆப்ஷனுக்குள்ளே வந்தால் நீங்கள் எடுத்துங்க. என்னோடய ஆப்ஷனுக்குள்ளே 907 எடுக்கலான்றது தான், 7 எடுப்பாங்க அப்படின்றது தான். இப்போ ஏன்னா இந்த ட்ராக்கை பிடிச்சி இங்கே மேலே போகலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா 947 எடுக்க வாய்ப்பு இருக்குமா, இது என்னோடய கெஸ்ஸிங்கு. இந்த ட்ராக்கை நான் பிடிச்சிருக்கேன். 947 எடுப்பாங்களா. சரி, அடுத்த ஆப்ஷன் எப்படி பார்த்தீங்கன்னா 961 இருக்குது.
இங்கே என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா இங்கே 7 வர வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 9 6 1 இந்த 1 7 அப்படி எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 947 எடுத்துட்டாங்க, 907 எடுத்துட்டாங்கன்னா இங்கே தனிப்பட்ட நம்பர் 97 பாக்கியாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா 897 இருக்குது, 897 வர வாய்ப்பு இருக்குது. அதனால் 777 வருமானது ஒரு கெஸ்ஸிங். என்னோட மெயின் கெஸ்ஸிங் இதுதான், 777 வருமானு. வராமலும் போகலாம். இதையே நம்பிக்கின்னு இதுவே பிடிச்சிட்டு உக்காந்துருக்க போகிறீங்க. உங்களோட கெஸ்ஸிங்கை மெயினாக வச்சுங்க. இது ஒரு நம்பராக உங்கள் சாய்ஸ்க்குள்ளே வச்சுக்கணும்னு சொல்கிறோம். அவ்வளோதான். இப்படி வருமானு இதுதான் நம்மளோட கெஸ்ஸிங்கு. இதுக்கு அடுத்தது எப்படிலாம் ட்ராக் பிடிச்சி நம்பர் எடுக்கிறாங்கன்னு பார்க்கணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா 899 இப்போ பாருங்கள் 738 முடிஞ்சிச்சிங்களா. இப்போ 899 வந்துச்சுங்களா. அடுத்தது பார்த்தீங்கன்னா 398 புரியுதுங்களா. அப்படியே பாருங்கள் 899 எடுத்துட்டாங்க, 398 வந்துச்சுங்களா. அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னா 728. இது எப்படி வந்திருக்கும் 728 புரியுதுங்களா. ஏன்னா 28 728 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். 2891 இங்கே பாருங்கள் 9128 9128 7 இங்கே இருக்குது பாருங்கள் 722 வருதுங்களா. இந்த 7 தான் இங்கே பாஸ் பண்ணிடுங்க. இதுதான் ட்ராக் பிடிக்கிறாங்க. இந்த ட்ராக்கை கண்டுபிடிச்சி தான் உங்களுக்கு சொல்கிறோம். ஏன்னா நீங்கள் அடுத்த ட்ராக்கு உங்களுக்கு உங்கள் கண்ணுக்கு வேறு நம்பர்ஸ் ஏதாவது தென்பட்டால் நீங்கள் ஒரு ஈஸியான வின்னிங் போவீங்க. அதுக்காக தான் இவ்வளோ பெரிய விஷயத்தை உங்களுக்கு சொல்ல வேண்டியதாக இருக்குது. நீங்கள் ரொம்ப நேரமாக எதிர்பார்த்துட்ருக்க ஏபிசி நம்பருக்குள்ளே போயிடுவோம். ஏபிசி நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏதாவது நம்பர்ஸ் பாஸ் பண்ணுறோம். கம்பல்சரியாக நம்ம இந்த ரெகுலர்ஸ் நம்பருக்குள்ளே எடுக்கும்போது உங்களுக்கு நம்பர் பாஸ் பண்ணிடும். அதுக்காக தான் நம்ம மேக்ஸிமம் ஏபிசியை வந்து இந்த மாதிரி ஆர்டர் வைஸாக பிடிக்கும் போது டக்குன்னு 3 டிஜிட்டல் வின் பண்ண முடியும், ஈஸியாக வின் பண்ண முடியும். இருந்தாலும் ஏபிசியை கரெக்டாக பிடிச்சின்னா 2 போர்டு 3 போர்டு பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக உண்டு. அதை பிடிச்சி நீங்கள் ஒரு வின் பண்ணலான்றதுக்காக தான் தனிப்பட்ட முறையில் ஏபிசி எடுக்கிறோம். சரி வாங்க ரிசல்ட்டுக்குள்ளே போயிடுவோம். இன்றைக்கி என்ன எடுக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஏ போர்டை பொறுத்த வரலும் 8 7 5 8 7 9. பி போர்டை பொறுத்த வரலையும் 4 1 7. ஏபியை பொறுத்த வரலையும் 7 7 8 7 7 8 5 7 5 8. பிசியை பொறுத்த வரலையும் 7 7 8 1 8 4 9 4 9 1 9 7. ஏசியை பொறுத்த வரலையும் 8 1 5 7 5 1 5 4 7 4 8 4. இதுதான் ஏபிபிசி. ஆல் போர்டை பொறுத்தவரையும் 7 8 தான் நான் உங்களுக்கு தரேன். இதுதான் நம்மளுடைய ஆல் போர்டு. இதுதான் ஏபிசி கெஸ்ஸிங்கு ஆல் போர்டு. நல்லா பார்த்துக்குங்க. வேறு என்னது கெஸ்ஸிங் கொடுக்கணுன்னா நீங்கள் இந்த சார்ட்டை பார்த்து கெஸ் பண்ணுங்கள். நம்ம போன ட்ராக்குள்ளேயே போங்க. உங்களுக்கு நீங்கள் தனிப்பட்ட ட்ராக்கை சூஸ் பண்ணுங்கள். இது எல்லாமே ஒரு கெஸ்ஸிங் தான். உங்கள் கெஸ்ஸிங்குள்ளே இதெல்லாம் வருதான்னு பார்த்துட்டு பே பண்ணுங்கள். ஏன்னா அவசரப்பட்டு பே பண்ணி விளையாடுங்க. உங்கள் மைண்டுக்கு சரி வரலன்னா விட்டுடுங்கன்றேன். தேவையில்லாமல் போட்டு பணத்தை வீணடிக்காதீங்க. சரியாக எப்போ வரும்னு காத்திருந்து போடுங்க. அப்போ தான் உங்களுக்கு ஒரு நல்ல வின்னிங் கிடைக்கும். லாட்ரியை பொறுத்தவரையும் அப்படி தான். 2 நாள் வின்னிங் அடிக்கும், ஒரு 3 நாள் கிட்ட அடிக்கவே அடிக்காது. இப்படிலாம் நடக்கும். அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக கேர்ஃபுல்லாக விளையாடுங்க. தயவுசெய்து நம்ம சேனலை பார்க்குறவங்க லைக்கை போட்டு விடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா நான் 2 மாதமாக வீடியோ போட்டிருக்கேன். இப்போ தான் 96 என்னவோ வந்துட்டுருக்கு. ஆனால் ஒரு ரிசல்ட்டை எடுத்து கொடுக்க மாட்டேன்னாங்க. அவங்களுக்கு எங்கெங்கேயோ போகுது. இருந்தாலும் பரவாயில்ல, உங்கள் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
நன்றி, வணக்கம்.